இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இஸ் அ பேங்க் இன் விச் த கவர்மெண்ட் ஹோல்ஸ் ஏ மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஷேர்ஸ். அதாவது அரசினுடைய பங்குகள் பெரும்பான்மையாக வைத்திருக்கக்கூடிய அந்த வங்கிகள் தான் பொதுத்துறை வங்கிகள்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ இஸ் அ பப்ளிக் செக்டார் பேங்க். இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத ஸ்டேட் வங்கின்னு சொல்லுவாங்களே, இது வந்து ஒரு பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஹோல்டிங் திஸ் பேங்க் இஸ் 58.60%. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பங்கு பார்த்தீங்கன்னா 58.60% இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வந்து பப்ளிக் செக்டர் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி பிஎன்பின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு சொல்லுவாங்க, இஸ் அ பப்ளிக் செக்டார் பேங்க். இதுவும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். கவர்மெண்ட் ஹோல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 58.87% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலி இன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கவர்மெண்ட் ஹோல்டிங்ஸ் ஆர் மோர் தென் 50%. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வழக்கமாக பொதுத்துறை வங்கிகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50% மேலாக தான் தங்களுடைய பங்குகளை வைத்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், இன்னொன்று ஸ்டேட் பேங்க் அண்ட் இட்ஸ் அசோசியேட்ஸ் மாநில வங்கிகள் மற்றும் அவற்றினுடைய கூட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக இதை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In case of nationalized banks, the government controls and regulates the functioning of banking entity. So, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை அரசாங்கம் தான் இதை கட்டுப்படுத்தி அதை வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்பிஐ, பிஎன்பி, பிஓபி, அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஓபிசி அப்படின்னு பார்க்கும்போது ஓரியண்டல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலகாபாத் பேங்க். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுத்துறை வங்கிகள்னு சொல்லுவாங்க. However, the government keeps reducing the stake in the PSU. PSU அது பப்ளிக் அது பார்த்தீங்கன்னா PSU பேங்க்ஸ் பப்ளிக் செக்டார் இது பொதுத்துறை வங்கிகள். அண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஷெல் ஷேர்ஸ். இவங்க வந்து அந்த பங்குகளை விற்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. To that extent they can also become the minority shareholders in these banks. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பங்குதாரர்களாகவும் இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. This is in accordance with the privatization policy. இது குறிப்பாக தனியார் மயமாக்கல் கொள்கைக்கு காரணமாக இதான் அமைஞ்சதுன்னு சொல்லுவோம். அடுத்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது தனியார் துறை வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In these banks, most of the equity is owned by private bodies, corporations, institutions or individuals rather than the government. அதாவது பெரும்பான்மையான பங்குகள் வந்து அரசு சாராத தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரு நிறுவனங்கள், கார்பரேஷன் மற்றும் தனியார் வசம் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இவ்வங்கிகள் தனியார் நிர்வாகிகளால் இது நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. These banks are managed by control private promoters. Of the total banking industry is in India. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மொத்த வங்கிகள் எவ்வளோ இருக்குன்னா 72.9% ஷேர்ஸுடைய வங்கிகளாக இருக்குது. மீதவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் தனியார் துறைகள் மூலமாக இது இயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In terms of number of banks, there are 27 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் 22 பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். இன்னைக்கு வந்து இந்தியாவில் 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As part of its differentiate banking regime, RBI is a fixed bank body has given the license to payments bank and small finance banks, SFB. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து தலைமை வங்கி, இந்த வங்கிகளுக்கெல்லாம் தலைமை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த வங்கிகள் தான் பல்வேறு வங்கிகள் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கிறது. இந்த வங்கிகளுக்கு பணம் வழங்குறது, அதுக்கப்புறம் நிதி வங்கிகளுக்கு உரிமம் லைசன்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கறது, லைசன்ஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த வங்கி தான், ஆர்பிஐ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு பூஸ்ட் த கவர்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ட்ரைவ் பட் தே மே அதர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இது நிறைய கொடுத்தாலும் நிறைய ஆதாரங்களை வந்து அதாவது நிதி ஆதாரங்களை நிறைய இது வந்து கொடுத்து ஒரு ஊக்குவிக்குது. ஆனாலும் ஏர்டெல் இன்னைக்கெல்லாம் பார்க்கும்பொழுது நிறையா ப்ராப்ளம்ஸ் இதில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ் அ ரிசல்ட் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அண்ட்
payments bank limited have come up. How far these banks would help the poor people not known. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பணம் செலுத்தக்கூடிய அந்த வங்கிகள் இருக்குது, பேடிஎம் இருக்குது, பணம் செலுத்தக்கூடிய வங்கிகள் இருக்குது. இது மாதிரி நிறைய இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வங்கிகள் தேசியமயமாக்கப்படல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடாப்டட் பிளானட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா ஒரு திட்டமிட்ட ஒரு பொருளாதார மேம்பாட்டு கொள்கையை தான் இது கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஃபார் திஸ் பர்பஸ் த 5-year பிளான்ஸ் கேம் இன்டு த எக்ஸிஸ்டன்ஸ். 1951 இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா the main objective of the economic planning aimed at a social welfare. சமூக நலம் தான் இதனுடைய மிக முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்லி. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபார் த பிரைவேட் செக்டர், வணிக வங்கிகள் எல்லாமே தனியார் வசமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் தான் இது வந்து பப்ளிக் செக்டருக்கு வருது. தீஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபெயில் இன் ஹெல்பிங் த கவர்மெண்ட் டு அச்சீவ் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிளானிங். இந்த வங்கிகள் வந்து அரசாங்கத்தோட திட்டமிடலுக்கு சில அவங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான உதவிகளை செய்ய விட்டதுனால அவங்களுடைய வளர்ச்சி குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். Therefore, the government decided to nationalize the 14 major commercial banks. 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஜூலை 1969. அதுக்கப்புறம் 1980 திரும்ப ஒரு 6 வங்கிகள் வந்து நேஷனலைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக, இதோட நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நேஷனலைசேஷன், தேசியமயமாக்கப்படுவதற்கான குறிக்கோள் என்னன்னா த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நேஷனலைசேஷன் வாஸ் டு அட்டெண்ட் சோஷியல் வெல்ஃபேர். நல்லாவே தெரியும், சமூக நலன் தான் இதோடைய மிக முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்டார்ஸ் அது மட்டும் வேளாண் துறை, ஸ்மால் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கிராமம் மற்றும் சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள், வில்லேஜ் இண்டஸ்ட்ரி ஃபார் நீட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இவங்களுக்குலாம் அதிகமான நிதி தேவைப்படுறதுனால அவங்களுடைய வளர்ச்சியை வந்து பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் ஹெல்ப் டு கர்ப் பிரைவேட் மோனோபலிஸ் இன் ஆர்டர் டு என்ஷூர் த ஸ்மூத் சப்ளை ஆஃப் கிரெடிட் டு சோஷியலி டிசைரபிள் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. தேசியமயமாக்கப்பட்ட அந்த வங்கிகள் தனியார் முற்றுரிமை கட்டுப்படுத்துவதற்கும் சமூகத்திற்கு தேவையான பகுதிகளை தேவையான அந்த கடன் அளிப்பதற்கும் உதவியாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். In India, nearly 70% of the population lived in rural areas. 70% மக்கள் கிராமப்புறங்களில் தான் வாழ்றாங்க. So therefore, it was needed to encourage the banking habit among the rural population. அதனால கிராமப்புற மக்களுக்கும் வங்கிகளினுடைய பயன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வர் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் த ரீஜனல் இம்பேலன்சஸ் வேர் த பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் வர் நாட் அவைலபிள். வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா வசதிகள் இல்லாத இடங்களில் வட்டாரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் த நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வேர் சர்டன்லி இன்எடிகுவேட். சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வங்கிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது. ஆஃப்டர் நேஷனலைசேஷன் நியூ பேங்க் franchises were open in both rural and urban areas. அதனால் சுதந்திரத்துக்கு பிறகு கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் புதிய வங்கி கிளைகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பேங்க்ஸ் கிரியேட் credit facilities mainly to the agriculture sectors and its allied activities after nationalization அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது தேசியமயமாக்கப்பட்ட பின் பார்த்தீங்கன்னா இந்த வங்கிகள் வேளாண் துறை மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு தேவையான கடன் உதவிகளை இது வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1991 புதிய தொழில் கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. ஸோ ஆஃப்டர் நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 the Indian banking industry has been facing the new horizons of competitions, efficiency and productivity with all these development people in villages and slums dependent largely on the local money lenders for the credit needed. This is unfortunate. தொழில் கொள்கைகள் 1991 கொண்டு வந்தாங்க புதிய தொழில் கொள்கைகள். இது வங்கித்துறைக்கு பல போட்டிகளை அது உருவாக்கியதுன்னு சொல்லலாம். திறமைகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனாலும் இதில் பார்த்தீங்கன்னா கிராமம் மற்றும் குடிசை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய கடன் தேவைக்கு உள்ளூர் கடன் வழங்குபவர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் இது வந்து என்ன சொல்லலாம், ஃபேட், இது வந்து என்ன விதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.